அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய கவலைகள் எல்லாம் என்ன செய்யணுமா? அவர் மேலே வச்சிடணும், அவர் மேலே வச்சிடணும். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு தலையின் மேல் ஒரு பெரிய சுமையை சுமந்து கொண்டு வரும் பொழுது அந்த சுமையை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். அந்த மனிதனிடத்தில் அந்த உள்ளதான அந்த சுமையை நாம் என்ன செய்ய முடியும்? வேறொருவர் அதை மாற்றிக்கொள்ள முடியும். மாற்றலாமா இல்லைங்களா? மாற்றிக்கொள்ள முடியும். அந்த சுமையை சுமக்க முடியாத தூக்கி கொண்டு வருகிறதான அந்த மனிதனுக்கு அவருடைய சொந்தக்காரர்கள், நண்பர்கள் யாராவது என்ன செய்யலாம்? அந்த சுமையை மாற்றி அவருக்கு கொஞ்சம் விடுதலை தர முடியும். ஆனால் இந்த நாட்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலேயும் ஒரு சுமை இருக்கிறது. இந்த சுமை கண்ணுக்கு தெரியாத சுமை. மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற சுமை என்ன பார்க்க முடியுமா? யாராவது பார்க்க முடியுமா? மனுஷனுடைய இருதயத்தில் என்ன சுமை இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது அவருடைய சகோதரர்கள் அவருடைய அந்த தோற்றம், ராஜ தோற்றம், கம்பீரமான தோற்றம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி ஒருவேளை இவர்கள்தான் ராஜ அபிஷேகம் பண்ணுவதற்காக ஆண்டவர் நம்மை அனுப்பியிருப்பாரோ என்று சொல்லி என்ன செய்கிறார்? ஆண்டவரே, இவனை அபிஷேகம் பண்ணட்டுமா, இவனை அபிஷேகம் பண்ணட்டுமா, இவனை அபிஷேகம் பண்ணட்டுமா? என்ன பண்ணுறாரு? அவருடைய தாவீதினுடைய மூத்த சகோதரர்கள் 7 பேரை கேட்குறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். நான் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல. அல்லேலூயா. நீ முகத்தை பார்க்கிற, நான் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர். இன்னும் ஒருவன் உண்டு, நான் தேடுகிற அந்த மனிதன் இங்கே இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. சாமுவேல் அப்போ தான் அந்த ஈசாய்கிட்ட கேட்குறாரு, ஏப்பா இன்னும் உமக்கு பிள்ளைகள் உண்டா அப்படிங்கிறாரு. ஆமாம் ஐயா, இன்னும் ஒருவன் இருக்கிறான். அவன் எங்கே இருக்கிறான்? வானாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு. எங்கே இருக்கிறான்? வானாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டு. அப்படியானால் உன்னை போய் அவனை அழைத்து கொண்டு வா, ஆடு அனுப்பி அவனை கூட்டி கொண்டு வா. அவன் வராதபடிக்கு நான் என்ன செய்யறதில்லை, இந்த விருந்தில் நான் உட்காருவதில்லை. அல்லேலூயா. ஆமாம், அந்த தாவீது பாருங்க, வனாந்திரத்தில் கிடக்கிறாரு. வீட்டில் ரொம்ப கறி விருந்து நடக்குது. அந்த கறி விருந்துக்கு அந்த பெற்றோர், தகப்பன் அந்த தாவீதை நினைக்கவில்லை, தாயார் அந்த தாவீதை நினைக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்கள் அந்த தாவீதை என்ன பண்ணல, நினைக்கல. ஆனால் கர்த்தர் அவரை நினைத்தார். அல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் அந்த தாவீதை நினைத்தார். பரலோகத்தின் தேவன் தாவீதை நினைத்தார். பரலோகத்தின் தேவன் தாவீதை நினைத்தார். ஆமென். நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம எல்லாரும் மறந்துட்டாங்கப்பா, எல்லாரும் அப்பா மறந்துட்டாங்க, அம்மா மறந்துட்டாங்க, புருஷன் மறந்துட்டாரு, மனைவி மறந்துட்டாங்க, எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். உங்களை மறக்காத ஒரு ஆண்டவர் இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை மறக்கிற ஆண்டவர் அல்ல. ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மறக்கிற ஆண்டவர் அல்ல. ஒரு மனிதன் ஆண்டோடைய பிள்ளையானால் அவனை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்க மாட்டார், அவனை கைவிட மாட்டார், அவனை விட்டு விலக மாட்டார். ஆமென். அல்லேலூயா. 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 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் அவர் உலக இரட்சகர் என்று நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளைகளாய் மாறின எந்த ஒரு மனிதனையும் ஆண்டவர் மறப்பதே. இயேசுக்கு பிள்ளையான ஒரு மனிதனை ஆண்டவர் மறப்பதில்லை, கைவிடுவதில்லை, அவனை விட்டு விலகுவதில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.